ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். இப்போ நமக்கு உடம்பில் போடுற பொருட்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். எல்லோரும் விரலில் தங்க மோதிரம், வெள்ளி மோதிரம் போடுறோம். வெள்ளி சுக்கிரன் சந்திரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. தங்கம் குரு பகவான், அதான் விருச்சிக ராசி குரு ரொம்ப வேண்டியவர். ஸோ விருச்சிக ராசினியர்கள் தங்கத்தை உடம்புல போட்டிருக்கணும். பெண்கள் பொதுவாக தங்கம் போட்டிருப்பாங்க. ஏன்னா திருமணமான பெண்கள் திருமாங்கல்யம் போட்டிருப்பாங்க. அந்த திருமாங்கல்யம் தங்கம் தான். ஸோ உடம்புல தங்கம் இருக்கும். சில ஆண்கள் தங்கம் போட மாட்டாங்க. சரியா, சில ஆண்கள் அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி கையில் காசு பணம் இருந்தால் மோதிரம் போடுவாங்க, பிரேஸ்லெட் போடுவாங்க, கழுத்தில் செயின் போடுவாங்க. சில பேர் வசதி இல்லை சார் அப்படின்ட்டு அதை தவிர்ப்பாங்க. இந்த வீடியோ பகுதியில் தங்க மோதிரத்தை பற்றி சொல்ல போகிறேன். தங்க மோதிரம் ஒரு மனிதனுக்கு பலவிதமான யோகத்தை கொடுக்குது. தங்க மோதிரம் தங்கத்திலேருந்து தான் செய்கிறாங்க. தங்கம் முழுக்க முழுக்க குரு பகவான் தான். வீடியோ பொறுமையாக கேளுங்க. இதில் நீங்கள் தங்க மோதிரம் யார் யார் போடலாம், ராசிக்கு எந்த லக்கணத்தில் போடலாம், அது போடுறதுனால என்ன பலன்கள், எந்த விரலில் போடலாம், என்றைக்கு போடலாம், யார் மூலிமா போடலாம், அந்த மோதிரம் போடுறதுனால விருச்சிக ராசிக்கு எந்த விதமான ராஜயோக பலன்கள், அதிர்ஷ்டம் எல்லாமே எப்படி வரும்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு குரு அப்பழுக்கற்ற யோகர், 2-5 கூடியவர், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி. கையில் காசு பணத்தை கொடுக்குறவர் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தான். நல்ல குடும்ப சூழ்நிலையை கொடுப்பார், நல்ல பழக்க வழக்கத்தை கொடுப்பார், நல்ல பேச்சுவார்த்தையை கொடுப்பார். நீங்கள் மற்றவங்ககிட்ட ஈஸியாக பழகணும்னா உங்களுக்கு பேச்சு தான் முக்கியம். ஒரு மனிதன் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது என்ன, பேசுனா தான் தெரியும். வீட்டில் சொல்லுவாங்க, அவன் வாயவே திறக்க மாட்டேங்காப்பா, வாயை திறந்து பேசினா தானே என்னென்னு தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வாயை திறந்து பேசுகிறதுக்கு விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தான். ஸோ குரு பகவான் உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிறாரு. நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, மற்றவங்ககிட்ட கலக்கிறது, கலக்கிறது தான் முக்கியம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அட்டென்ஷன் ஆகிறோம், அந்த இடத்துல போய் நம்ம சேர்ந்துடுறோம், ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். ப்ரெசென்ட் பண்ணாலுமே நம்ம ஸ்பீச் பண்ணணும். சரியா, வாட் எவர் மேபி, நம்ம ஒரு ரெக்கார்டு சப்மிட் பண்ணாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, மற்றவங்ககிட்ட பேசி தான் ஆகணும். பேசுனா தான் அது மிங்கிள் ஆக முடியும். ஓகே, அதுக்கு குரு பகவான் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரு. அதன் மூலிமா வருகின்ற வருமானத்துக்கும் அவர் தான் காரணமாக இருக்கிறாரு. அதுக்கடுத்து அதிர்ஷ்டக்காரகன், விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரன் குரு பகவான் தான். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமாக முடியணும்னா அதிர்ஷ்டம் தான். ஒரு காரியம் சாதகமாக முடிஞ்சிச்சுன்னா அதை போய் நம்ம அதிர்ஷ்டங்கிறோம். சார், நான் அந்த காரியமாக அவர் பார்க்க போனேன், உடனே பார்த்துட்டேன் சார், உடனே அவர் சைன் பண்ணிட்டார், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம்னா அன்றைக்கி தேதிக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ அந்த நேரத்துக்கு அன்றைக்கி தேதிக்கு அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் குரு பகவான் தான். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, விசாகமாக இருந்தாலும் சரி, அனுசமாக இருந்தாலும் சரி, கேட்டே இருந்தாலும் சரி, அதை அவர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு பகவானுடைய அம்சமாக தான் தங்கம் பார்க்கப்படுகிறது. தங்கம் அப்படின்னாலே குரு பகவான் தான். பொன்னானன், சரியா, பிரகஸ்பதி, தேவகுரு, பொன்னானன், தங்கம்னாலே குரு பகவான் தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் சூரியனை மையப்படுத்த எல்லா கோளும் சுற்றிட்டு இருக்குது. எல்லா கோளும் தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. அதில் ஜூபிடர் என்கிற குரு பகவான் என்ன பண்ணுறாரா, அவரும் என்ன பண்ணுறாருனா சூரிய ஒளியை வாங்கிட்டு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வராரு. அவர்கிட்ட இருந்து வருகின்ற ஒளி, அதாவது அவர் சூரிய ஒளியை வாங்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒளியை கொடுக்குறாரு. அந்த ஒளி பொன்னிறமாக இருக்குது. பொன்னிறமாக இருக்கிறதுனால தான் அது எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்குது. அதனால தான் குரு பார்வை படுற இடங்கள்லாமே நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது கிரகங்களுடைய பார்வை அப்படின்னாலே ஒளி தான், ரிஃப்ளெக்ஷன். ஜோதிடம்னாலே 2 தான், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன், ஈர்ப்பு அண்டு பிரதிபலிப்பு. ஸோ குரு என்ன பண்ணுறாருனா சூரிய ஒளியை வாங்கிட்டு தன்னுடைய இயல்பையும் சேர்த்து பொன்னிற ஒளியாக இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறாரு. பூமிக்குன்னு இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே கொடுக்குறாரு. நம்ம பூமி மாதிரி மற்ற கோள்களுக்கும் கொடுக்குறாரு. ஸோ அப்பேற்பட்ட பொன்னிறம்னாலே தங்கம் தான். அந்த பொன்னிற ஒளி நீங்கள் ஜனன ஜாதகத்தில் பிறக்கும்போது நல்ல இடத்துல பட்டுச்சுன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. சரியா, இதை பற்றி நிறைய பேசலாம். பட் நம்ம நேராக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம், தங்க மோதிரத்துக்கு வந்துடுவோம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, குருவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜனன ஜாதகத்தில் குரு வளர்த்தவங்க தான் தங்கத்தோட எப்பயுமே தொடர்பில் இருப்பாங்க. ஜனன ஜாதகத்தில் குரு லக்கணம் சம்மந்தப்பட்டிருக்கணும். நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் லக்கணத்தில் இருக்கணும், இல்லைனா லக்கணாதிபதியோடு இருக்கணும், இல்லைனா லக்கணத்தை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம், ஏக லக்கணம், ஏக ராசி அப்படின்னா குரு பகவான் கடகத்திலிருந்து 5ஆம் பறவையை பார்க்கலாம், இல்லைனா ரிஷபத்திலிருந்து 7ஆம் பறவையை பார்க்கலாம், இல்லைனா மீனத்திலிருந்து 9ஆம் பறவையை பார்க்கலாம். சரியா, மீனத்திலேருந்து பார்த்தாருன்னா மிகச்சிறப்பு. சரியா, தான் வீட்டிலேருந்தே பார்ப்பார்.
தான் வீட்டில் இருந்தே விருச்சிக ராசியும் விருச்சிக லக்கணத்தையும் பார்ப்பார். ஸோ இப்படி லக்கண ராசிக்கு வந்து குரு பகவான் தொடர்பு கொள்ளணும். அதுபோக உங்கள் ராசியாதிபதி இருக்கார்ல, செவ்வாய் கூட சேர்ந்தார்னா சூப்பர். இப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாருன்னா குருமங்கல யோகம். நிறைய பேருக்கு ராசிக்கு சம்மந்தப்படுவார், ராசியில் இருப்பார். ராசியில் குரு இருந்தாலும் நல்லதான், சரியா? லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா என்ன, அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க தங்கத்திலேயே புரண்டுட்டு இருப்பாங்க. லக்கணங்கிறது வந்து என்ன, வாழ்நாள் பலனை ஃபுல்லாக குடிக்கும். உயிர் ஆத்மா ஜீவன், அவங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும் தங்கத்தோடு தான் தொடர்பில் இருப்பாங்க. எப்படியும் கை காதில் மூக்கில் ஏதோ ஒரு தங்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ராசியில் இருந்தாருன்னா உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த நேரம் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சார் நான் ஒரு ஆரம்ப காலத்தில் கல்யாண டயத்துலலாம் நிறைய நகை போட்டுட்டு இருந்தேன் சார், அப்புறம் பிள்ளைகள்லாம் பெற்றேன், பெரியவளாகிட்டேன், வயசாகிடுச்சு, இப்போ அதுக்கு டச்செல்லாம் போயிடுச்சு அப்படி சில பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு காலத்தில் போடாத நகையா நான் போட்டிருந்தேங்க, கையில் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன், கழுத்தில் செயின் போட்டிருந்தேன், மோதிரம் போட்டிருந்தேன், ஒரு விரலுக்கு 2 மோதிரம் போட்டிருந்தேன், இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 60 வயசுக்கு மேலே எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் தனிமையில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னா ராசியில் சம்மந்தப்பட்டிருப்பார், கொடுத்து எடுத்திருப்பார். ஸோ குரு பகவான் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தங்கத்தினுடைய புழக்கத்தை தனி மனிதனுக்கு கொடுப்பாரு. ஸோ ராசியில் தங்க சம்மந்தப்பட்டாலுமே அவர் வாழ்க்கையில் வந்து அந்த தங்க புழக்கத்தை கொடுப்பாரு, தங்க மோதிரம் போடுறதுக்கு வைப்பார். ஆனால் ராசி லக்கணத்துக்கு அவர் மறையக்கூடாது, சரியா நேர்களே? ராசி லக்கணத்துக்கு அவர் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சாருன்னா தங்கத்தை பற்றி அவங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக புரிதல் இருக்காது. தங்கம் அந்த அளவுக்கு இவங்ககிட்ட தங்காது. வாங்குவாங்க, பேங்கில் வைப்பாங்க, இல்லைனா அடமானம் வைப்பாங்க, அதை ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி சில அமைப்புகளும் விருச்சிக ராசிக்கு வரும். ஸோ நேர்களே, நம்ம தான் வந்து அந்த அமைப்பை சொல்லிடுறேன். அமைப்பை சொல்லிவிட்டு தங்க மோதிரத்தை எப்படி போடலான்னு சொல்கிறேன். ஸோ தங்க மோதிரம் வந்து பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுப்பார் குரு பகவான், சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தங்கத்தை பற்றி நல்ல ஒரு புரிதலை கொடுப்பாரு. இவங்க அடிக்க தூரம் நகை கடைக்கு போவாங்க, மோதிரம் வாங்கி நிறையா போடுவாங்க. ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு மறையக்கூடாது, சரியா? 6, 8, 12 கண்டிப்பாக மறையக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் விருச்சிக ராசி மகர லக்கணம், விருச்சிக ராசி மகர லக்கணத்துக்கு மிதுனத்தில் குரு இருந்தாருன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஒரு உதாரண ஜாதக அமைப்பை சொல்கிறேன், ஏன்னா அதையும் சொல்லணும்னா ஒரு ஜோதிடர் என்ற முறையில் அதையும் சொல்லணும். ராசிக்கு மட்டும் பலன் சொல்வது முக்கியம் கிடையாது, தனிப்பட்ட ஜாதக அமைப்பையும் ரெஃபர் பண்ணணும். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி மகர லக்கணம் மிதுனத்தில் இருந்தாருன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட அந்த நகை புழக்கம் இருக்காது, மோதிரமெல்லாம் போட முடியாது. ஏன்னா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல மறைவார், ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவார். டோட்டலாக லக்கண ராசிக்கு வந்து அவர் மறைஞ்சிருவார். மிதுனம் வந்து அவருக்கு ஓரளவு பிடிக்காத வீடு தான். புதனுடைய வீட்டில் குரு இருந்தாலே அந்த அளவுக்கு பெருமையாக இருக்க மாட்டார், சரியா? குரு வந்து சில இடத்துல இருந்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவார், அதாவது அந்த சரியான ஸ்தான பலம் பெறுவார், சரியா? ஸோ விருச்சிக ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் 6, 8, 12 மறைஞ்சால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தவங்க தங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்க தான் இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக கேட்கணும். அந்த மோதிரத்தை எப்படி போடணும், எந்த விரலில் போடணும், என்றைக்கு போடணும்னு நல்லா இது பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் உங்கள் ராசிக்கு சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாக சில தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குருவே போற்றின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா உங்களுக்கு குரு திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். அனுச நட்சத்திரத்துக்கெலாம் வராது. கேட்டை நட்சத்திரத்துக்கு வயசான காலத்தில் வராமல் கூட போகலாம். விசாக நட்சத்திரம் ஆரம்பத்தில் பிறந்துருவீங்க, அதில் தான் பிறப்பீங்க. ஸோ நீங்கள் தினமும் குரு பகவானை நினைக்கணும். அதுபோக உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களை வழிபாடு பண்ணணும். 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர்கள் இருக்கிறாங்க, அந்த சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குருனாலே சித்தர் வழிபாடு தான். சித்தர் வழிபாடை நீங்கள் வந்து சிறப்பாக எடுத்துக்கணும், சரியா நேர்களே? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து வியாசர், அனுச நட்சத்திரத்துக்கு வந்து வால்மீகி, விசாக நட்சத்திரத்துக்கு வந்து குதம்பை சித்தர்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த சித்தர் படம் வேண்டுங்க என்கிட்ட கேளுங்க, நான் ஃப்ரீயாகவே அனுப்பிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் கேட்கணும், இமேஜ் அனுப்புவேன். உங்களுக்கு சித்தர் படத்தை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2026 ஜூனுக்கு மேலே குரு வந்து ராசியை பார்க்குறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து 4ஆம் இடத்துக்கு வருது நல்லதா, அதுக்கடுத்து ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். ஸோ நான் அடுத்து வருகின்ற 3 வருஷத்துக்கு வந்து குரு நல்ல நிலைமைக்கு வராரு விருச்சிக ராசிக்கு. ஸோ சித்தர் படத்தை நீங்கள் இப்போ வீட்டில் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் காசு படம் தாராளமாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 2 இருந்தாலே போதுங்க மனுஷனுக்கு. அதிர்ஷ்டம் இருந்தாலே காரிய அனுகூலமாயிரும். அதுபோல் கையில் பணப்பழக்கம் இருந்தாலுமே நீங்கள் எதுலையுமே ஈஸியாக போய்கிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் வண்டியை ஓட்டலாம். சரி சார், இப்போ தங்க மோதிரத்துக்கு வருவோம். அதுபோக தங்க மோதிரம் வந்து உங்களுக்கு தங்கணும்னா
குரு வந்து உங்கள் ராசியில் அனுச நட்சத்திரம், உங்கள் ராசியில் அனுச நட்சத்திரம் அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கணும். பொதுவாக அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நகை வாங்குகிற யோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மோதிரமாவோ செயினோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது குரு வந்து விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மீனத்தில் இருக்கலாம், உத்திரட்டாதி அல்லது ரேவதி, இல்லைன்னா கடகத்தில் பூசம் அல்லது ஆயில்யம். இந்த ராசியில் குரு இருந்து இந்த நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல அமைப்பு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, உங்கள் ராசியில் இருந்தாலும் ராசியிலே இருப்பார். மீனத்தில் இருந்தால் 9ஆம் பறவையாக பார்ப்பார், கடகத்தில் இருந்தால் 5ஆம் பறவையாக பார்ப்பார். ஸோ இந்த 3 இடத்துல குரு இந்த நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு, இந்த கடகம், இந்த பூசம், ஆயில்யம், இந்த நான் சொன்ன 6 நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சுருக்கமாக குரு வந்து புதன் நட்சத்திரம், சனி நட்சத்திரத்தில் இருந்தது மிகச்சிறப்பு. அவர் சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரத்தில் எங்கே இருந்தாலுமே உங்கள் ராசியை பார்ப்பார். இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம். சரியா? ஸோ சனி பகவானும் புதன் பகவானும் வந்து விருச்சிக ராசிக்கு மாரகாதிபதியாக இருந்தாலுமே ராசிக்கு வந்து கோணத்தில் தான் இருப்பாங்க. அவங்களோட நட்சத்திரம் ரெண்டுமே கோணத்தில் தான் வரும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் வரும். அங்கே குரு இருந்தார்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திர சாரத்தை வாங்கிட்டு உங்கள் ராசியை பார்ப்பார். அருமையான பலன்களை கொடுப்பார். மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஜோதிடத்தில் உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வரும். அதுதான் சூட்சுமம் அப்படிங்கிறாங்க. சரியா நேரில் நம்மளை அறியாமலே சில காரியங்கள் நடக்கும். அதுபோக தங்க மோதிரம் வந்து எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்க போட்டிங்கன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை வந்து ஒரு வரியில் சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை என்றைக்கு போடலாம், என்றைக்கு வாங்கலாம், யார் மூலிமா போடலான்னு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குரு பகவானுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா குரு வரல் கிடைக்கணும். குரு வரல் கிடச்சிச்சின்னா அனைத்தும் தீரும், வினை அனைத்தும் தீரும். குரு பகவானை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயகனை போற்றி, பொன்னானனை போற்றி, புத்திரகாரகனை போற்றி, தனகாரகனை போற்றி அப்படின்னு போடுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகள் வளத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். சரியா? அது குறிப்பாக நீங்கள் வந்து மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தகப்பன் வழியில் நிறைய சொத்துக்களை கொடுப்பாரு. இந்த தங்க மோதிரம் போடுறதுனால பேர் போல் அந்தஸ்தை கொடுப்பாரு. இறை அன்பு நல்லாயிருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. தூரதேச அமைப்பு இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வருவீங்க. வள்ளல் தன்மையாக இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. கையில் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துருவீங்க. உங்கள் காலத்துக்கு பின்னாடி உங்கள் பேர் புகழ் இருக்கும். அதாவது காலம் நீங்கள் உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு 90 வயசில் நீங்கள் இறைவனடி சேர்ந்துட்டிங்கன்னா இறந்த பின்னாடி உங்கள் பேர் புகழ் இருக்கும். சரியா? உங்கள் சந்ததிகள் கொண்டு போவாங்க. ஊர் உலகம் உங்களை மெச்சி இருக்கும். அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு குரு பகவான் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் தங்க மோதிரம் போகிறதுனால தூரதேச அமைப்பை கொடுப்பாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா மற்றவங்களோட சொத்து கிடைக்கும். தங்க மோதிரம் போகிறதுனால பிறருடைய சொத்து கிடைக்கும். மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கும். மனைவி வழி அசெட் கிடைக்கும். இல்லைனா கணவன் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். இருப்பினும் மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும். சரி, உடன் பிறந்த மூத்த சகோதரியில் லாபம் கிடைக்கும். சில பேருக்கு அகேஷனில் 2வது திருமணம் கூட நடக்கும். 100க்கும் மேற்பட்ட உறவு முறைகள் இருக்கும். அடுத்து மிதுன லக்கணம் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. மிதுன லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வந்து அருமையான பலன்களை கொடுப்பாரு. இணக்கத்தை கொடுப்பாரு, இன்பத்தை கொடுப்பாரு, கணவன் மணி உறவை கொடுப்பாரு, திருமண தடை தெரிவார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. அதுபோல் இன்டகிரேஷனை கொடுப்பாரு. நீங்களாம் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. கூட்டுத் தொழில், நண்பர்கள், சொந்த பந்தத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஸோ மிதுன லக்கணத்துக்கு வந்து குரு பகவான் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு. இவங்களாம் நகை சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணலாம். நகை கடை, அந்த நகை ஆசாரியாக இருக்கிறது, நகை சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் பண்ணுறது, நகை அடமான கடை வைக்கிறது, இதெல்லாம் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க செய்யலாம். அடுத்து வந்து கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு வந்து அருமையான அமைப்பு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு. கடக ராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தேன் சார், எனக்கு வேலை இல்லை, சரியான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இவங்க தங்க மோதிரம் போட்டுட்டிங்கன்னா வேலை நல்லபடியாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதுபோக இவங்களுக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, கேட்ரிங்கு, ரெஸ்டாரண்ட்டு, சரியா, சிவில் சப்ளை, இது மாதிரி உணவுப் பொருட்கள் சப்ளை, இதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். பங்காளி பிரச்சனை, அப்பா வழி சொத்துக்கள், இதெல்லாம் வந்து எங்களுக்கு சீக்கிரம் சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ கடகலக்கணத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசியில் மோதிரம், தங்க மோதிரம் போடுறது நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். பொதுவாக கடகலக்கணம் விருச்சிக ராசியில் பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் நல்ல அமைப்பு தான். சிம்ம லக்கணம் விருச்சிக ராசி நல்ல அமைப்பு தான். சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். பேர் புகழ அந்தஸ்தை கொடுத்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு கொண்டு போக சொல்லுவார் தங்க மோதிரம் போடுறவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பிள்ளைகள் கண்ணின் மணியாக இருப்பாங்க, ஓவியமாக இருப்பாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி பிள்ளைகள் வந்து இவங்க பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க. பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. என் பிள்ளை என் பேரை காப்பாற்றிட்டான், என் பிள்ளை என் பேர் சொல்கிறான், என் பிள்ளை கூட நான் இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இவங்க பிள்ளைகள்லாம் படித்து முடித்து வெளிநாடு போயிடும்.
ஃபாரினில் கனடா அமெரிக்கா எங்கேனாச்சும் போயிருப்பாங்க, தாய் தகப்பனையும் கூட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க இடம் விட்டு இடம் போய் பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. அந்திம காலத்தில் வந்து பிள்ளைகளோடு இருந்து நல்லபடியாக காலத்தை முடிப்பாங்க. அதுக்கு தங்க மோதிரம் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிற சிம்ம லக்கணத்துக்கு. அதுபோல் சிம்ம லக்கணத்துக்கு வந்து தங்க மோதிரம் போடுறதுனால ஆளுமை அதிகாரம் இருக்கும். அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அரசாங்க காரியங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்பன் வழி உறவு முறைகளும் நல்லாயிருக்கும். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணம் சூப்பருங்க. விருச்சிக ராசி கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். சரியா? ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு வந்து சந்திரன் லாபாதிபதி வருவார். அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். தான் வீட்டுக்கு ஒரு கோணத்தில் வந்து உட்காந்துருப்பார். சிறப்பாக இருக்கும். சரியா? தான் வீட்டுக்கு அவர் மறைவார். 3 4 இல்லை கோணத்தில் தான் உட்காருவார். நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு 3ல் சந்திரன் இருப்பார். ராசியில் இருப்பார். நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல உபசான ஸ்தானத்தில் இருக்கிறனால தைரிய வீரிய காரியமாக இருக்கும். இவங்களாம் ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களாம் ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. ஆனால் ராசியாதிபதிக்கு லக்கணாதிபதிக்கு ஆகாது, புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது. ஆனால் டெக்னாலஜியில் பூந்து விளையாடுவாங்க. எதனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்பேற்பட்ட ஃபால்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. சரியா நேர்களே? ஸோ இந்த அமைப்பு வந்து நல்லா இருக்கும். ஸோ கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய் வழி சீதனம் கிடைக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாஜிஸ்டிக் நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி இவங்களாம் வந்து மெஷின் டிராயிங்கு, டயக்ராம் இது போடுறதுல நல்ல சிறப்பாக இருப்பாங்க. இணக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு இணக்கம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தங்க மோதிரம் போடுறது மிகச்சிறப்பை கொடுக்கும். அடுத்து துலா லக்கணம் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலுமே 10 கூட 2ஆம் இடத்துல நீசம் அடைவார். இவங்க வந்து தொழில் வியாபாரம் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இருப்பினும் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தங்க மோதிரம் போடுறதுனால வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். சரியா? வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். உடன் பிறந்த சகோதரால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல காரிய அனுபவம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். உள்ளூருக்குள்ளே வேலைக்கு போவாங்க. நல்ல ஒரு முனைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க தங்க மோதிரம் போடுறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்லா இருக்குங்க. தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க தங்க மோதிரம் போடுறதுனால நீங்கள் வந்து நீங்களாக இருப்பீங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகான்னு இருப்பீங்க. நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். யோகம் இருக்கும். விவசாயம் பலிதமாகும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செய்ப்பீங்க. இணக்கம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. ஸோ விருச்சிக ராசி தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் வருவார். 8 கோடி 12ஆம் இடத்துல இருக்கான தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். சரியா? இவங்கெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் அங்கே சம்பாதிச்சு அங்கேயே நகை வாங்குவாங்க. ஊருக்கு கொண்டு வருவாங்க. சில பேர் கல்ஃப் கண்ட்ரிலாம் இருப்பாங்க. துபாய், அபுதாபி அங்கெல்லாம் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்கே உள்ள தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வாங்கிட்டு. அது மாதிரி வரும்போது தங்கத்தை வாங்கி போட்டு வருவாங்க. ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேசத்தை அனுப்பிவிட்டு நல்ல ஒரு செல்வாக்கை கொடுத்துருவார். உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுத்து விடுவார். அடுத்து மகர லக்கணம் நல்ல அமைப்பு கிடையாது. சரியா? விருச்சிக ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் இவங்களுக்கும் வெளிநாடு வேலை தான் கொடுப்பார். உள்ளூரில் சைன் பண்ண முடியாது. தூர இடத்துக்கு போயிட்டு காரியம் பண்ணலாம். இவங்களாம் கண்டிப்பாக தங்க மோதிரம் போடணும். சரியா? ஆனால் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். மகர லக்கணம் விருச்சிக ராசிக்கு வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். மகர லக்கணம் விருச்சிக ராசிக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடாதுன்னு. லக்கணத்துக்கு 8ஆம் இடம் ராசிக்கு 6ஆம் இடம் இருந்துச்சுன்னா தங்கம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்து கும்பலக்கணம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குடும்பத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. பணக்க வழக்கத்தை கொடுப்பாரு. நல்ல சிறப்பாக இருக்கும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நகல யோகத்தையும் கொடுப்பாரு. சரியா? தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு. ஸோ விருச்சிக ராசி கும்பலக்கணத்தில் பிறக்கிறது நல்ல அமைப்புங்க. ஒரு கேந்திரம். லக்கணத்துக்கு வந்து ராசி ஒரு கேந்திரம். ஸோ விருச்சிக ராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. கர்மமே கண்ணாடன்னு சொன்ன மாதிரி தொழிலில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அரசாங்க வேலை பார்க்குறவங்களாம் இந்த விருச்சிக ராசி கும்ப லக்கணத்தில் இருப்பாங்க. ஏன்னா சூரியன் வந்து லக்கணத்துக்கு 7 கூடவனாக வருவார். ராசிக்கு வந்து 10 கூடவனாக வருவார். லக்கண ராசி கேந்திராபதியாக வருவார். சூரியன் வளர்த்துட்டார் வச்சுக்கோங்களேன். இவங்களாம் கண்டிப்பாக அரசு வேலையில் இருப்பாங்க. பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஆளுமே அதிகாரத்தோடு போயிடுவாங்க. விருச்சிக ராசி கும்ப லக்கணம். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? குரு தொடர்பில் சுக்கிர தொடர்பில் இருந்தார்னா வாரி வழங்கிடுவார். அடுத்து வந்து மீன லக்கணம் நல்லாயிருக்கும். இது ஒரு கோணம் சிறப்பாக இருக்கும். குரு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. அருமையாக இருக்கும். காரியம் தொழில் வியாபாரம் பண்ணலாம். அது நல்ல லாபம் இருக்கும். கர்ம யோகம் இருக்கும். சரியா? தர்மமும் பண்ணுவாங்க, காரியமும் பண்ணுவாங்க. கர்மாதிபதி யோகம் இருக்கும். பிறவி பையனை கடந்துருவாங்க. இந்த பிறவி பிறந்து நல்லா சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து பேர் புகழோடு அந்தஸ்தோடு இருப்பாங்க. பெரிய பெரிய அறக்கட்டளைலாம் நிறுவுறாங்க பார்த்தீங்களா? கோயிலுக்கு வெகுஜன தொடர்புக்கு மக்களுக்கு நிறைய பணிகள் செய்வாங்க. அறக்கட்டளை பேரெல்லாம் சொல்கிறோம். அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டுருக்கோம். தலைமுறை தாண்டி சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? இவர் கட்டின பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம ஊரில் நிறைய பார்க்குறோம். ஸ்கூல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களாம் இந்த விருச்சிக ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. குரு நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா? குரு வந்து ஒன்று லக்கண ராசியை பார்க்குற மாதிரியே இருப்பார். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லக்கண ராசியோட தொடர்பில் இருப்பார். இல்லைன்னா லக்கண ராசியாதிபதி கூட இருப்பார். ஓகே நேர்களே, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன்.
இருப்பினும் வந்து குரு பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்குறவர், லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் தங்க மோதிரத்தை என்றைக்கு சார் போடலாம் அப்படின்னா, வேலைக்கிழமை தான் போடணும். வேலைக்கிழமை என்றைக்கு போடலாம் சார்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போடலாம், 4 to 5 போடலாம். இல்லைனா வேலைக்கிழமை இரவு 8 to 9 போடலாம். புதன்கிழமை பொண்ணு வாங்கிட்டு வந்துடுங்க, புதன்கிழமை மோதிரம் வாங்கிட்டு வந்துடுங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. அதனால் புதன்கிழமை வாங்குறது மிகச்சிறப்பு. புதன்கிழமை போய் நீங்கள் வளர்பிற காலத்தில் வாங்க, வளர்பிறை புதன் அன்றைக்கி வாங்க. அன்றைக்கி நல்ல நேரம் பார்த்து வாங்க, சரியா? புதன்கிழமை வந்து புதன் உரையில் வாங்கணும். இரவு 8 to 9 போய் வாங்கணும் நகை கடையில், சரியா? இரவு 8 to 9 அந்த புதன் உரையில் போய் வாங்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் உரையில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பொண்ணும் கிடச்சிரும், புதனும் கிடச்சிருவார். அந்த மோதிரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் வேலைக்கிழமை இரவு கும்பிடணும், 8 to 9 கும்பிடணும். ஏன்னா காலையில் அதிகாலை சில பேருக்கு வந்து சாத்தியப்படலாம், சில பேருக்கு சாத்தியப்படாது. அது உங்கள் சிலாகிதம் தான். ஆனால் பூஜை பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி முறையில் பூஜை பண்ணணும். அப்படி சார் அப்படின்னா, விநாயகர் பிடிக்கணும், மஞ்சளில் விநாயகர் பிடிக்கணும். வீட்டில் தங்க மோதிரம் போடுறீங்கன்னா முறைப்படி போடணும். சில பேர் முறைப்படி போட மாட்டாங்க. முறைப்படி போட்டோம்னா அது பலன்கள் வந்து நமக்கு தீர்க்கமாக நிற்கும். மஞ்சள், சந்தனம், பன்னீர் கலந்து விநாயகர் பிடிச்சி அதை வெத்தலையில் வைக்கணும், இல்லைனா அரச இலையில் வைக்கலாம். அதுக்கு குங்குமம் வச்சு பூக்கள் போடுங்க. அடுத்து வந்து விருச்சிக ராசிக்கு உண்டான கணபதி உத்திஷ்ட கணபதி படம் இருக்கணும். நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். அது வேணுங்கிறோம் என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு உண்டான அஷ்டலட்சுமி, சரியா? அஷ்டலட்சுமி படம் இருக்கணும். 8 லட்சுமி உண்டான படத்தை நீங்கள் வச்சுக்கணும், சரியா? அஷ்டலட்சுமி படம், விநாயகர் படம், உத்திஷ்ட கணபதி படம். அடுத்து திருச்செந்தூர் முருகன் படம். திருச்செந்தூர் முருகனை ஏன் கூப்பிட்றேன்னா, திருச்செந்தூர் முருகன் வந்து குருவாகவே இருக்கிறாரு. பொதுவாக திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம். அங்கே இருக்கிற முருகப்பெருமான் வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறாரு. அதுபோக உங்கள் ராசிக்கு உண்டானவர், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய அம்சம், அதனால் அங்கார அம்சம். அதனால் திருச்செந்தூர் முருகன் படம் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 3 படம் சொல்லியிருக்கிறேன். உத்திஷ்ட கணபதி, அஷ்டலட்சுமி படம், திருச்செந்தூர் முருகன் படம். இந்த 3 படம் முக்கியமாக இருக்கணும். அதுபோக உங்களுக்கு பிடித்தமான படத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், காவல் தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கன்னா, பூஜை பண்ணுங்கள், நெய்வேத்தியம் வைங்க, உங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியத்தை வைங்க, இனிப்பு வைங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள், பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, தீப தூபம் காட்டுங்க, மோதிரத்தை போடுங்க. மோதிரத்தை போடுறதுக்கு முன்னாடி குருவுடைய நாமத்தை சொல்லணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வர, குருதாஸ்தா பரபிரம்மா தஸ்மஸ்தி, குருவே போற்றி, தேவகுருவே போற்றி, பிரகஸ்பதியை போற்றி, பொன்னானனை போற்றி, புனார்புச நஸ்தக்குறைவரை போற்றி, விசாக நஸ்தக்குறைவரை போற்றி, புரட்டாய் நஸ்தக்குறைவரை போற்றி, தனுசு ராசியில் மூல திரியோண ஆசியவரை போற்றி, மீனராசியில் ஆசியவரை போற்றி, கடகராசியில் உச்சமடைவரை போற்றி, தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானனை போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மோதிரத்தை போடணும். வீட்டில் போடுறதா இருந்தீங்கன்னா பெரியவங்க கையில் வாங்கி போடலாம். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், சரியா, ஆண்கள் கையில் தான் போடணும். வீட்டில் இருக்கிற பெரியப்பா, அப்பா, தாத்தா இவங்க கையில் போடணும். அவங்களும் அந்நேரம் சுத்தமாக குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா சிறப்பு தான். பெண்கள் கையில் போட வேண்டாம். பெண்களும் ஆண்கள் கையில் தான் போடணும், ஆண்களும் ஆண்கள் கையில் தான் போடணும். சார் வீட்டில் சௌகரியப்படலை, வீட்டில் எனக்கு அந்த அளவு செட் ஆகலை அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு போயிருங்க. வேலைக்கிழமை கோயிலுக்கு போயிருங்க, மோதிரத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிருங்க. இரவு 8 to 9 சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதிலையும் வழிபாடு பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது என்ன செய்யலாம் சார்னா, மஞ்சள் பொடி வாங்கி கொண்டு போங்க. ஒரு 10 ரூபாய்க்கு மஞ்சள் பொடி வாங்கி கோயிலுக்கு குருக்கள் கையில் கொடுத்துருங்க. இல்லைனா நீங்கள் வந்து மஞ்சள் பூக்கள், செவ்வந்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலரில் இருக்கும். எங்கள் மதுரையிலலாம் செவ்வந்தினா மஞ்சள் கலர்னு சொல்லுவோம், மற்ற ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு தெரியல. மஞ்சள் கலர் பூக்களை வாங்கி குரு பாதத்தில் போட்டுட்டு நீங்கள் வந்து மோதிரத்தை வச்சு தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்து மோதிரத்தை வச்சு எடுத்து கும்பிடலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து தெற்கு பக்கம் இருப்பார், பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பக்கம் இருப்பார். இல்லைனா நவக்கிரகங்களில் குரு பகவான் இருப்பார், அவர் வடக்கு பக்கம் இருப்பார். நவக்கிரகங்களில் இருக்கிற குரு பகவான் வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு, சரி. ஆனால் 2 பேர்கிட்டையும் கும்பிடலாம், 2 பேர் பாதத்தில் வச்சும் கும்பிடலாம். குரு பகவானை கும்பிட போகிறீங்கன்னா அவருக்கு வந்து கொண்டக்கடல் மாடலை போடலாம். கொண்டக்கடல் மாடலை போட்டு அவருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். இல்லைனா மஞ்சள் கலர் பூ, மஞ்சள் போட்டுட்டு மோதிரத்தை கோயிலில் குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்கள் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு. அந்நேரம் கோயிலில் போட்டுக்கலாம், அவர் கையால் கூட போட்டுக்கலாம், சரியா? ரொம்ப நல்லது. இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவர் கையில் போடலாம், ஆண்கள் கையில் போடலாம். இல்லைனா ஜோதிடர் இருந்தாங்கன்னா ஜோதிடர் கையில் போடலாம், வீட்டில் இருந்து போடுறவங்க. இல்லைனா யாராச்சும் சன்னியாசிகள், சாமியார்கள், தபசிகள் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையிலும் போடலாம். சுருக்கமாக சொன்னோம்னா கோயிலில் போடுறது நல்லது, சரியா? பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மனமும் உடலுக்கும் ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும், சாந்தி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சில காரியங்களை சொந்தக்காரங்க கையில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லி காட்டுவோம். இவன் கையால் வாங்கி போட்டேன், எனக்கு என்னையா பிரச்சனையாக இருக்குது அப்படிம்போம். கோயிலெலாம் வராது,
மனசு வராது. சரியா? அதனால் மனம்தாங்க ரொம்ப முக்கியம். மனசாந்தி தான் ஒரு மனிதருக்கு முக்கியம். மனம் சாந்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஸோ கோயிலில் போடுறது மிகச்சிறப்பு. எந்த விரலில் சார் போடணும் அப்படிங்கும்போது, விரல் வந்து சார் எனக்கு ராசி தான் தெரியும், நட்சத்திரம் தான் தெரியும், லக்கணம் தெரியாதுன்னு சொல்கிறவங்க இதை அப்படியே போட்டுருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடுவரில் போடுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க. அவ்வளோதான். சரியா? 3 விரல் தான் முக்கியமானது. நட்சத்திரத்துக்கே சொல்லிட்டேன் நான். விசாகத்துக்கு வந்து ஆள்காட்டி விரல், இதுக்கு வந்து அனுச நட்சத்திரத்துக்கு வந்து நடுவரல், கேட்ட நட்சத்திரத்துக்கு சுண்டு விரல். இது வந்து நட்சத்திரத்துக்கு. எனக்கு லக்கணமும் தெரியும் சார் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மாற்றி போடுங்க. ஏன்னா லக்கணம் தான் மெயின். சரியா? லக்கணத்துக்கு வந்து இப்போ நான் வகைப்படுத்துகிறேன், வரிசையாக கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம். இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மோதிர விரலை போடலாம். நட்சத்திரத்தை மறந்துடுங்க. லக்கணம் தெரியும் சார் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் மோதிர விரலை போடுங்க. துலாம், ரிஷபம், கன்னி, மிதுனம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலை போடுங்க. மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க நடுவரில் போடுங்க. சரியா? நடுவரில் தெரியுமில்ல, சனி விரலில் போடணும், சனி பகவான் விரலில். தனுசு, மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி விரலில் போடுங்க. இவ்வளோதாங்க. முதல் லக்கணத்துக்கு தான் பாயிண்ட்டு. முதல் சாய்ஸ் வந்து லக்கணம், 2வது வந்து நட்சத்திரம், ராசி கிடையாது. 2 விதமாக சொல்லியிருக்கிறேன். லக்கணம் தெரிஞ்சவங்க லக்கண ரீதியாக உள்ள விரலுக்கு போடணும். நட்சத்திரம் மட்டும்தான் சார் தெரியும், லக்கணம் தெரியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். சரியா? நட்சத்திரத்துக்கு உண்டான விரலுக்கு போட்டுக்கலாம். அதை சொல்லிட்டேன் நான். ஓகே நேயர்களே, இவ்வளோ தான். இதில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. பெரிய விசேஷம் நிறைய இருக்குது. செயல்பாடு ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி கிராம் வந்து 12,500 விற்குது. தங்கம் வந்து ஒரு கிராமம் 12,500. எப்படி ஒரு மோதிரம் போடுறதுனா 3 கிராமனாச்சும் ஆகணும், ஒரு 1/4 பவுனுனாச்சும் ஆகணும். செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்தா 2 பவுனுனாச்சும் ஆயிரம். ஒரு மோதிரம் போடுறதா இருந்தால் ஒரு 25,000 30,000 ஆயிரும். செய்கூலி சேதாரம் டேக்ஸு கீக்ஸு போட்டு தீட்டிடுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போடுங்க. சார் எனக்கெல்லாம் வந்து தங்க மோதிரம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், ஆனால் எனக்கு வந்து குருவர்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க மஞ்சக்கயிறு கட்டுங்க. அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். மஞ்சக்கயிறை வாங்கி புதன்கிழமை வாங்கிட்டு வாங்க. வியாழக்கிழமை காலையில் வீட்டில் இதே மாதிரி பூஜை பண்ணி 9 முடிச்சு போடுங்க. நவகிரகங்களில் நினச்சிக்கிட்டு 9 கிரகங்கள் நினச்சிக்கிட்டு 9 முடிச்சு போட்டு அந்த கயிறில் ஏற்கனவே மஞ்சளையும் சந்தனத்தை தடவிட்டு பன்னீரில் தடவிட்டு 9 முடிச்சு போட்டுட்டு குரு பகவானே போட்டின்னு சொல்லிட்டு கையில் கட்டுங்க. ஆண்கள் வலது கையில் கட்டுங்க, பெண்கள் இடது கையில் கட்டுங்க. 45 நாளுக்கு ஒரு தடவை கயிறை மாற்றுங்க. சிறப்பாக இருக்கும். தங்கம் மோதிரமும் போடலாம், மஞ்சள் கயிறையும் கட்டலாம். வசதி இருக்கிறவங்க தங்கம் மோதிரம் போட்டுக்கோங்க. ஆனால் கல் வச்சுலாம் போடாதீங்க. நான் ப்ளைன் மோதிரத்தை தான் சொல்கிறேன். கல் வச்சு போடுறது வேறு மாதிரி பலன்களை கொடுக்கும். கல்லுக்கு வந்து நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சில கல்லுகள் சில உலோகத்தை கூட தான் மேட்ச் ஆகும். சரியா? எல்லோரும் வந்து சில இது சேர்த்து போடுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி மோதிரத்தில் போய் நீலக்கல்லை போடுவாங்க. அது மேட்ச் ஆகாது. அது ஜாதகத்தை பார்த்து தான் போட முடியும். சரியா? கல் போடுறது வந்து தயவுசெய்து ஜாதகத்தை பார்த்து போடுங்க, ஜோதிடத்தை காட்டி போடுங்க. அந்த கல்லுக்குரிய அந்த ஸ்டோனுக்குரிய கிரகம் வந்து ஜனன ஜாதகத்தில் வலுத்து இருக்கா, நல்ல நிலைமையில் இருக்கா, கொடுக்குற நிலைமையில் இருக்கா, கெடுக்கிற நிலைமையில் இருக்கா பார்த்து போடணும். சில பேர்லாம் வைரத்தை போட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. வைரம் காசு இருக்குது சார்னு சொல்லிட்டு வைர நகை வாங்கி வைரக்கல்லை வாங்கி போட்டுட்டு இருக்கிறத இழந்திருக்காங்க. ஏன்னா வைரம் வந்து ரொம்ப டேஞ்சர். வாழும் இல்லைன்னா வீழும். வாழ வைக்கும், இல்லைன்னா ஆளை போட்டு அமைக்கிறோம். சுக்குரனுடைய அணுக்கரம் பெற்றது வைரம். ஓகே நேரில் ஸ்டோனை பற்றி தனியாக பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் தங்க மோதிரத்தை பற்றி பேசியிருக்கேன், தங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், வீடியோவில் வந்து அதிகமாயிரும். ஸோ தங்கம் வந்து தங்கும். தங்கம் இருக்கிற இடத்துல அனைத்து பொருளும் தங்கும், அனைத்து வசதிகளும் தங்கும், மகிழ்ச்சி தங்கும், இன்பம் தங்கும், நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தங்கம் வந்து உடலுக்கு ரொம்ப வேண்டியது. தங்கத்தை வந்து நல்லபடியாக போட்டுக்கோங்க. சில பேர் தங்க கொலுசுலாம் போடுவாங்க. தங்கத்தை வந்து பொதுவாக இடுப்பில் போடக்கூடாது. ஆனால் சின்ன குழந்தைகள் ஒட்டியானம் போடுவாங்க. தங்கத்தை வந்து என்றைக்குமே வந்து கழுத்தில் போட்டுக்கலாம், கையில் போட்டுக்கலாம், விரலில் போட்டுக்கலாம், முகத்தில் மூக்குத்தி போட்டுக்கலாம், தோடு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இடுப்பில் போடுறது, காலில் போடுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போடணும். அவங்க அந்த வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தங்க கொலுசு இடுப்பில் ஒட்டியானம் போடுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தங்க அரங்கான் கயிறு போடுறதெல்லாம் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு போடணும். இப்போ ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவங்களாம் தங்க அரங்கான் கயிறு போடக்கூடாது. இடுப்பில் தங்க கயிறு போடுறது வந்து ரொம்ப பிரச்சனை உண்டாக்கிறோம். அந்த தங்கத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சந்தேகம் இருக்கிறவங்க என்கிட்ட ஜாதகம் பாருங்கள், நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. தங்கம் தங்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் தேகாரோக்கியத்தையும் தீர்க்காயிலையும் அனைத்து வளங்கள் நலங்களையும் கொடுப்பார். அனைத்தையும் பெற்று நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. வாழ்த்துக்கள் நேர்களே. நன்றி.